நீங்க ஆன்மீகவாதி. ஆனா, ஏன் அரசியல் வீடியோ நெறைய போடுறீங்க? நிறையலாம் போடலை. ஆனால் மற்ற டிவிக்காரங்களாம் வந்து அந்த அரசியல் வீடியோ தான் நிறைய கேட்குறாங்க என்கிட்ட. இல்லைன்னா அதிசயமான வீடியோ கேட்குறாங்க. அதிசயமான வீடியோ என்னன்னா, சுனாமி எப்போ வரும், வார் எப்போ வரும், உலகம் எப்போ அழியும், வானத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஃபேண்டசியான கேள்வி கேட்டு தான் நிறைய பேர் வராங்க. போர் வருமா, மழை வருமா, தங்க விலை குறையுமா, அப்புறம் ஆட்சிக்கு யார் வருவா, இந்த மாதிரியான ரிசல்ட் எல்லாம் கேட்குறது, இது மாதிரி தான் எல்லாரும் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் நிறைய சேனலுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் கூட பேட்டி கொடுக்கறது இல்லை. அதாவது சுவாரஸ்யமான கேள்வி, சுவாரஸ்யமாக சொன்னால் தான் அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டு நல்லா ஓடுங்கிறதுனாலையும் வியூ இது வைரலாக ஓடுன்றதுனால அந்த மாதிரி கேள்வியை கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து செவி சாய்க்கிறதுல அவ்வளோவா கொடுக்குறதில்ல, ரேர் தான். ஏதாவது ஒரு சேனலுக்கு வந்து முந்தி மாதிரி நிறையெல்லாம் வெளியே சேனல் கிடையாது, எங்களது மட்டும்தான். ஏன்னா இது வாழ்வியல் கருத்து, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தரக்கூடியது தான் இது நம்ம போடுறது, அடுத்தவங்களுக்கு சொல்கிறதில்ல. இப்போ அரசியல் வந்து வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து ஆன்மீகவாதி அரசியல் பேசலாமான்றது தான் உங்களுடைய கேள்வி. ஒருவேளை என்னுடைய அரசியல் கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் ஆன்மீகவாதியாக இருந்துக்கிட்டு ஏன் அரசியல் பேசுகிறீங்கன்ட்டு நான் வந்து இப்போ சொல்கிறேன். ராஜ ரிஷின்னு ஒருத்தர் இருந்தாங்க, சில பேர் இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது ராமர் உடைய மனைவி பேர் சீதாதேவி, சீதாவுடைய அப்பா பேர் ஜனக மகரிஷி. அவர் ஒரு ராஜ ரிஷி. அவர் ரிஷியாக இருந்தார். ரிஷியாக இருந்து அவர் வந்து நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தார். ரிஷி தான் நாட்டை ஆண்டார். மனைவி இருந்தாங்க, மகள் இருந்தால் நாட்டை ஆண்டார். அவர் வந்து ராஜ ரிஷி. அவர் பேர் ஜனகர்னு பேர், ஜனகர் அப்படின்றவர். அதுபோல் நல்ல ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட துறவுற மாதிரி வாழ்ந்தவருங்க தசரதன் கூட சொல்கிறாங்க. அப்படி இருந்திருக்காங்க. இது மாதிரி இது ஹரிச்சந்திரன், இப்படிலாம் நிறைய பேர் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ இந்தியாவை ஆள்றவர் கூட ஆர்எஸ்எஸ்காரன் தான் சொல்லுவாங்க. அவர் ஆர்எஸ்எஸ்காரர் தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர், ஆன்மீகவாதி தான். அவர் அரசியல்வாதி கிடையாது. மக்கள் மேலே உள்ள அக்கறையினால தான் அவங்க அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பேசிக்லி அவங்க வந்து ஆன்மீகவாதி தான் சின்ன வயசில். ஆக்சுவலி அவர் ஒரு துறவி. இந்தியாவை ஆளக்கூடியவர் ஒரு துறவியாக இருக்கிறார், பிரம்மச்சாரியாக துறவியாக இருக்கார். கல்யாணம் ஆச்சு, ஆனால் எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கல்யாணம் ஆச்சு சாரதாமையாரோட, எப்படி அவங்க குடும்ப நடத்துலையோ அந்த மாதிரி நரேந்திர மோடிக்கு கல்யாணம் ஆச்சு, ஆனால் குடும்ப நடத்தில் அவர் ஆர்எஸ்எஸில் போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறமா இப்போ நாட்டை ஆள்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு துறவி. சரி, உத்தரப்பிரதேசத்தை ஆள்றவர் யார்? உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒரு சன்னியாசி. துறவி மட்டும் இல்லை, அவர் சன்னியாசியும் கூட. காவி உடைய அணி உணர்ந்த ஒரு சன்னியாசி, ஒரு மடாதிபதி. அவர் ஒரு மடத்துக்கு கோரக்க மடம்னு ஒன்று இருக்குது. கோரக்க சித்தர் சொல்கிறோம்ல நம்ம, அவர் கோரக்பூர்னு ஒன்று இருக்கும். அந்த கோரக்பூரில் அங்கே ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்துக்கு அதிபதியான சன்னியாசி யோகி ஆதித்யநாத். அவர் வந்து நாட்டை ஆள்றார். இப்போ சொல்லுங்கள், ஆன்மீகவாதிகள் நாட்டை ஆளும்போது நல்லது தான் நடக்கும், சொந்தத்துக்கு எவனும் சேர்த்து வச்சுக்க மாட்டானுங்க. அப்போ ஆன்மீகவாதிகள்லாம் வந்து நான் மக்களுக்கு நன்மை செய்யணுன்னாக்கா அந்த அரசியல் பேசினா தான் நல்லது. அரசியல் பேசுகிற ஆன்மீகவாதினா என்ன தெரியுமா? ஆன்மானா என்ன தெரியுங்களா? பிற உயிர்கள்னு அர்த்தம். ஆன்மா வந்து எல்லா உயிர்லையும் இருக்குது. அடுத்த உயிர்கள், எல்லா பிராணிகள் மீதும் கருணை கொள்ள வேண்டும், எல்லா உயிரினங்கள் மீதும் அக்கறை கொள்ள வேண்டும், சக ஜீவாத்மாக்கள் மீது பரிவு கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்மீகவாதி. ஏன்னா இந்த ஆன்மா வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆன்மாங்கிறது பல இடங்களில் இருந்தாலும் எல்லா ஆன்மாவும் ஒரே கடவுள் தான். ஆன்மா தான் கடவுள்னு புரிஞ்சவன் தான் ஆன்மீகவாதி. ஆன்மா தான் கடவுள்னு புரிஞ்சவன் ஆன்மீகவாதி. பல பேர் அரசியல் பேசுனாக்கா நமக்குள்ளே சச்சரவு வரும், அப்புறம் இப்போ பேசிட்டு போயிடுவோம், அடுத்து ஆட்சி மாறிடும், ஆட்சி மாறினா நம்ம சொத்தெல்லாம் பிடுங்கிடுவாங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலையணும்னு சொல்லிட்டு பல மடாதிபதிகள் பயப்படுறாங்க. பயமும் பற்றும் அற்றவனே துறவி ஞானி. பயமும் பற்றும் அற்றவனே துறவி ஞானி. ஸோ பயப்படாமல் அவங்களோட கருத்துக்களை சொல்லணும்.
வெறும் பக்தி மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாக்கா 63 நாயன்மார்களில் பக்தர்கள் அவர்கள், 12 ஆழ்வார்கள் பக்தர்கள், இவங்கெல்லாம் பக்தர்கள். அதுக்கும் மேலே வேணும்னா நம்ம பக்தி மட்டும் செலுத்திட்டு இல்லாமல் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும். அப்படி வாழறதுக்கு ஒரு வேலை தான் இது. விவேகானந்தர் கேட்கலையா, அவர் சமூக சேவை செஞ்சாரா? அவர் உள்ள ஆன்மீகம் பரப்புறாருனா அரசியலும் தான். முத்துராமலிங்க தேவர் அவர் ஆன்மீகம் ஒரு கண்ணாவும் அப்புறம் அரசியல் ஒரு கண்ணாவும் இருந்தார். தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள்னு சொன்னவர் முத்துராமலிங்க தேவர். அதுபோல் ஆன்மீகம் பேசுறது தவறு கிடையாது. இந்த நாடு நல்லா இருக்கணுன்ற அக்கறையில் பேசுறது. இந்த நாடுனா என்ன? நாட்டில் இருக்க மக்கள்னா யார்? ஜீவாத்மாக்கள். எல்லா ஜீவாத்மாவும் நல்லா இருக்கணுன்ற அக்கறையில் தான் அவங்க வழிகாட்டுறாங்க. உண்மை சொல்லப்போனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு ராஜாவுக்கும் ராஜகுரு இருந்தாங்க, வழிகாட்டுவாங்க. ராஜாக்களுக்கு வழிகாட்டுறவங்களே ராஜகுரு தான். அஸ்தினாபுரத்தின் ராஜகுருவாக யார் இருந்தது? அஸ்தினாபுரத்தின் ராஜகுருவாக கிருபாச்சாரியார் இருந்தார். அப்புறமா அரசாங்கத்தில் ஆலோசகராக தலைமை பிரதான மந்திரியாக இருந்தவர் ஒரு ஞானி. பாண்டவர்களுக்கு அப்புறம் கௌரவர்களுக்குன்னு அண்ணன் தம்பியெல்லாம் இருக்க மாதிரி அவர் 3வது தம்பியாக இருந்தக்கூடிய விதுரர்னு சொல்லக்கூடிய ஒரு மகான். ஆக ராஜாங்கத்துக்கு அறிவுரை தேவை, ஆன்மீக அறிவுரை தேவை. ஆன்மீக அறிவுரை அரசாங்கத்துக்கு தேவைப்படுது, அரசியலுக்கு தேவைப்படுது. சந்திரகுப்த பேரரசர்னு ஒரு ஒரு ராஜா இருந்தார் தான் இந்தியாவில், சந்திரகுப்த பேரரசர். அவருக்கு சாணக்கியர்னு ஒரு ஆன்மீகவாதி தான் வழிகாட்டியாக இருந்தார். அந்த சாணக்கியன் எழுதுனது சாஸ்திரத்துக்கு பேர் தான் அர்த்த சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அரசியல் நூல். சாணக்கியர்னா இப்போ டிவி வருது தெரியும்ல உங்களுக்கு, ரங்கராஜ் பாண்டே தனியாக வச்சுருக்கிற யூடியூப் சேனலுக்கு பேர் சாணக்கியா சேனல். அந்த சாணக்கியர் யாருனாக்கா சந்திரகுப்த பேரரசரை உருவாக்கினவர். அவரை அந்த பேரரசரை சந்திரகுப்தரை அவர் டெவலப் பண்ணி அவர் சிறு வயசில் சிறுவனாக இருக்கும்போதே அவர் தன்னோட இளவரசன்னு தெரியாமல் சிறுவனாக அனாதையாக இருந்தப்போ அவர் தேர்ந்தெடுத்து இவனுக்கிட்ட ராஜ்ய கலை இருக்குது, இவன் ஒரு இளவரசன் கண்டுபிடிச்சி மனசில் தேர்த்தி அந்த ஞானத்தோடு பார்த்து அவனுக்கு கலைகளெல்லாம் சொல்லி கொடுத்து அவனை ராஜாவாக்கினார். ஒரு பேரரசுக்கு தலைமையாக்க வச்சார். அவ்வளோ பெரிய வல்லமை கொண்டவங்க இந்த ஆன்மீகவாதிகள். சாணக்கியருங்கிற ஒரு பிராமண அந்தனை, அதாவது ஒரு பிராமண குரு தான், ஆன்மீகவாதி தான், அவ்வளோ பெரிய சாதனை பண்ணார். ஆக அரசியலுக்கு ஆன்மீகவாதி வழிகாட்டினா தான் சிறப்பாக இருக்கும். ஒரு அரசியல்வாதிக்கு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சாயந்தரத்தில் பார்க்கலாம் நீங்கள் பல இடங்களில் லேட்டாக தண்ணியில் போதையில் தட்டு தடுமாறி ஒருத்தர் எழுச்சி வருவான், அவனுக்கு வழிகாட்டுவான் இன்னொருத்தன். இன்னொரு முன்னாடிலாம் பார்வையற்றவனுக்கு குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்டினான்னு சொல்லுவாங்க. அது இப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஃபிசிக்கல் சேலஞ்சான ஆளுங்களை அப்படி நம்ம சொல்லக்கூடாதனால அதுவும் அந்த பழமொழியை விட்டுட்டு நாம் இப்போ இதை சொல்லுவோம். இதுதான் நவீன முறையில் நிறைய பார்க்கலாம். நீங்கள் ஒரு குடிகாரனுக்கு இன்னொரு குடிகாரன் துணையாக வருவான். இவன் இந்த பக்கம் இழுத்துக்கின்னு இப்படி ஆடிக்கிட்டு போவான், அவன் அந்த பக்கம் இழுத்துக்கின்னு அப்படியே ஆடிக்கிட்டு போவான். 2 பேருமே ரோட்டில் ஒழுங்காக போய் சேர மாட்டானுங்க. அப்போது ஒரு அரசியல்வாதிக்கு இன்னொரு அரசியல்வாதி ஆலோசனை சொல்கிறத விட ஒரு ஆன்மீகவாதி கருத்து சொல்கிறது தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க தன்னலம் இல்லாமல் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆக யார் ஒருத்தர் மக்கள் மீது அக்கறை கொள்கிறார்களோ, அடுத்த ஆத்மா மீது அக்கறை கொள்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதிகள். நான் உண்டு, என் வேலை உண்டு, என் ஆசிரமம் உண்டு, என் சொத்து உண்டுன்னு சும்மா உட்காந்துருக்கிறவன் பேர் ஆன்மீகவாதி கிடையாது. இந்த என்ன மதத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஆன்மீகவாதின்னா அரசியல் பேசிய தீரணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.